வாங்க இன்னைக்கு ஒரு சின்ன கதை கேட்கலாம். ரொம்ப எளிமையான கதை தான், ஆனா அதுக்குள்ள வாழ்நாள் முழுக்க தேவையான ஒரு பாடம் இருக்கு. இந்த ஒரு வரியில தான் நம்ம முழு கதையும் அடங்கியிருக்கு. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம கதையில வர்ற ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் அன்பு அப்புறம் பிரியா. ரெண்டு பேரும் அண்ணன் தங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கம். ஒரே ரூம்ல தான் இருப்பாங்க. அவங்களோட விளையாட்டுப் பொருட்கள், கதைகள், ரகசியங்கள்னு எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துப்பாங்க. ஆனா பாருங்க, இவ்ளோ பாசமா இருக்கிற அண்ணன் தங்கச்சிக்குள்ள தினமும் ஒரு சண்டை வரும். எதுக்கு தெரியுமா? அந்த ரூம்ல இருக்கிற ஒரே ஒரு சின்ன மேசைக்காக தான். ஹோம்வொர்க் செய்ய, படம் வரையன்னு எல்லாத்துக்கும் அது ஒண்ணுதான் இடம். அதனால ஒரே சண்டை தான். இவங்களோட இந்த தினசரி சண்டைய அவங்க அப்பா தூரத்துல இருந்து அமைதியா கவனிச்சுட்டே இருக்காரு. அவர் முகத்துல ஒரு சின்ன யோசனை. அவர் என்ன செய்ய போறாரு? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பாவா அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அன்பு நீ காலையில யூஸ் பண்ண, பிரியா நீ சாயங்காலம் யூஸ் பண்ணன்னு ஒரு ரூல் போட்டிருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் அப்படி செய்யல. ஏன்னா அவர் கொடுக்க நினைச்சது ஒரு தற்காலிக தீர்வில்ல, ஒரு நிரந்தர திறமைய. அவர் பசங்க கிட்டே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துட்டார். முதல்ல உங்க ரெண்டு பேரோட தேவை என்னன்னு சரியா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இதுக்கு என்னெல்லாம் தீர்வு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மூணாவது, உங்க ரெண்டு பேருக்கும் சரின்னு படுற ஒரு திட்டத்தை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டார். பாத்தீங்களா, மீனை புடிச்சு குடுக்கல, மீன் பிடிக்க கத்து கொடுக்கறாரு. முதல் முறையா அந்த மேசைக்காக சண்டை போடாம அந்த மேசைய பத்தி பேச ஒன்னா உட்காந்தாங்க அன்புவும் பிரியாவும். இன்டர்நெட்ல தேடி ஒருத்தருக்கொருத்தர் பேசி அவங்க குடும்ப சபையில பிரசன்ட் பண்ண ஒரு சூப்பரான திட்டத்தை ரெடி பண்ணாங்க. அப்பா அம்மா முன்னாடி நின்னு அவங்க திட்டத்தை ரொம்ப நம்பிக்கையா சொன்னாங்க. நாங்க ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிறோம், யார் பயன்படுத்தினாலும் எழுத சுத்தமா வச்சுக்கணும்னு ஒரு விதி. ஹோம்வொர்க் பண்றப்போ யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, முக்கியமா ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சு போன்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துக்கிட்டாங்க. இவ்ளோ ஒரு தெரிவான திட்டம் பாருங்க. இத கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அது வெறும் மேசி சண்டை தீர்ந்ததுக்காக மட்டும் இல்ல, அதை விட ரொம்ப ஆழமான ஒரு காரணத்துக்காக. முன்னாடி எப்படி இருந்துச்சு? எப்ப பார்த்தாலும் சண்டை, ஒரே குப்பையா கிடக்கிற மேசை, ரெண்டு பேருக்கும் ஒரு விரக்தி. ஆனா இப்போ அமைதியா பகிர்ந்துக்கறாங்க. மேசை நீட்டா இருக்கு, எல்லாத்துக்கும் மேல எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க அப்பா அவங்களுக்கு கொடுத்தது ஒரு ஒழுங்கான மேசைய இல்ல, தன்னம்பிக்கையுள்ள குழந்தைங்கள. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது இல்ல, அந்த பிரச்சனைகளை அவங்களே எப்படி தீர்க்கணும்னு கத்துக் கொடுக்கற ஞானம்தான். அதுதான் உண்மையான பரிசு.